ஹாய் காய்ஸ், நான் உங்கள் லைட் ஸ்மால் எல்லா போல இறைவனுக்கு இன்றைக்கி லால் சாங் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எல்லாம் கேட்டிருந்தாங்க. February 9 கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாமே தேட்டரில் பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணுங்கள். நானும் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு சீன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஐஸ்வர்யாஸ் அவங்களுக்கு டேரக்டருக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. இதில் வந்து சாங்ஸ் வந்து 2வது சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது செம க்யூட்டாக இருந்துச்சு. அந்த சாங் படம் தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 9 மறந்துடாங்க. February 9 மறந்துடாங்க. எல்லாம் போய் தேட்டரில் பார்த்துட்டு லால் சாங் படத்துக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. சூப்பர் ஸ்டார் நடித்த படம். சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு 40 நிமிஷம் கண்டிப்பாக படத்தில் வருவார்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதில் நானும் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இருக்கும், அது மாற்றமும் இல்லை. ஏன்னா கதையோட ஒட்டி வர மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வரும். இந்த சாங் ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அந்த சாங் ஏ புள்ள அப்படின்ற ஒரு சாங் ஆரம்பிக்குது. இது பார்த்திங்கன்னா மைக் செட் போடுற மாதிரி நம்ம தங்கத்துறை வராரு. அதுக்கப்புறம் விஷ்ணுஷா வராரு. அது கூட அப்படியே லவ் ஒரு கனெக்ட் ஆகுது. நான் ஹீரோயின் ஏற்கனவே நான் தான் போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு தேர் திருவிழா சாங்லேயே வந்து ஹீரோயின் தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டேன், லிங்க் கொடுக்குறேன். நான் தான் ஃபஸ்ட்டில் போட்டேன். ஹீரோயின் பார்த்து குயிக்காக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு பார்த்தா சுமார் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு செம்ம லுக்கு விட்டுட்டு ஒரு மாதிரியாக அந்த பொண்ணை வந்து 2 பேரும் படிக்கிறக்கும் போது அப்படியே லவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கிராமத்தில் தான் அப்படியே ஒரு திருமணம் ஒன்று நடக்குது. அந்த திருமணத்துக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க. இவரும் வந்து ரூட்டு விடுறாரு. அந்த திருமணத்துக்கு வந்து தங்கத்துறை இவரும் சேர்ந்தால் ஒரு ஆடியோ போகிறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆடியோ போகிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து பட்டு இந்த அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக, ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக அந்த வேலை செய்யலாம். அதை வந்து டிவிஎஸில் வச்சுக்கிட்டு அந்த மைக் ஷீட்டை மேலே தூக்கிக்கிட்டு நாங்கள் தான் போட போகிறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைக்கிளில் போகிறாங்க. பார்க்குறதுக்கு குயிட்டாக இருக்குது. சூப்பராக ஷார்ட் எடுத்திருக்காங்க. பார்க்குறது அருமையாச்சு. இவங்க வந்து ஒரு பயம் இருக்குது. அவங்க வந்து என்ன தான் இருந்தாலும் அவன் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸில் பார்த்தீங்களா இல்லையா 2 மாதிரி தெரியுது. ஓகே சொல்லாமல் வேணாமா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் திருமணத்தில் வந்து விஷ்ணுஷாவில் ஒயிட்டில் வந்துடுறாரு. அங்கே கீழே பொண்ணு மாப்பிள்ளை கீழே இருக்காங்க. அர்ச்சதை போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடும். அது கொஞ்சம் சாங் மாண்டேஜில் அது வந்து ஸ்கூலும் சேர்ந்து வருது. இந்த கரும்பு சூப்பராக சொன்ன மாதிரியே பொங்கல்னால் கண்டிப்பாக கரும்பு இருக்குன்னு கரும்பு இந்த சாங்கில் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொங்கலுக்கு இந்த படம் வந்திருந்தால் வேறு லெவலில் வந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம அதோட செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். தங்கத்துறை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. செம்ம சூப்பராக இருக்குது. விஷ்ணுஷாஸ் செம்மையாக லுக் விட்டு லவ்வில் பூந்து விளையாடிட்டு இருக்காருங்க. செம்மையாக இருக்குது. இப்போ அச்சதை போடுறாங்க எல்லாமே. இவர் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே அச்சதை போடுறாரு. நம்ம எப்போ இந்த கல்யாணத்துக்கு நமக்கு அச்சதை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லேயே போட்டுருக்காரு. செம்ம லவ் சாங்காக இருக்குங்க. ஏ புள்ள இந்த சாங் வந்து நான் பாடி காமிக்கிறேன். போல ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்க போகிறோம். நம்ம வந்து தினேஷ் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு ஹீரோயினுக்கு இப்படி தான் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அது க்யூட்டாக கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்களா விஷ்ணுஷாவில் வந்து ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க, ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா மேடம் வந்து சிரிக்கிறாங்க. எடாப்பா இதை நீங்களே டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாதிரியாக போயிட்டீங்களே, என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவர் இறங்குறாங்க. தினேஷ் மாஸ்டர் முடிச்சாங்க, செட் பண்ணிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. ஐஸ்வர்யா மேடம் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது தினேஷ் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்க சிரிச்சிட்டே போயிட்டு, ஆஹா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, ஓகே சொல்லுவாங்கன்னு தெரியலையேன்னா அவங்க சொல்கிறதான் இது சாங் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக டேரக்டர் நினைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஃபோட்டோகிராஃப் கொடுக்கணும். நல்லாயிருக்கும். இது வந்து கேமராமேன் கூட வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுற தினேஷ் மாஸ்டர். இது வந்து ஷார்ட் இப்படி தான் இருக்கும், இது க்ளோஸ் போகலாமா டைட் போகலாமா அப்படிங்கிறாரு. அவர் யோசனை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மேடம் கலந்து தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. இது வந்து ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டு இதில் தான் சாங் ஓடும். இதை கூட டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க மேடம் வேறு லெவலுங்க. ஐஸ்வர்யா மேடம் வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க டைரக்ஷன் பண்ண படம்லாம் வேறு லெவலில் இருக்கும். தினேஷ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர் எல்லாமே இருந்து ஒரு மாதிரியான ஒரு சீன்ஸை பார்க்குறாங்க. இந்த சீன்ஸ் எப்படி வந்துருங்க சொல்லிட்டு. ஏன்னா விஷ்ணுஷா நடந்து வர போகிற ஷார்ட் தான் அது அப்படியே வந்து ட்ராவலிங்கில் அப்படியே நவத்திக்கிட்டே பேக்கில் அப்படியே கேமரா போவோம். அவங்க ஃப்ரெண்டில் அப்படியே வந்துட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருப்பார். விஷ்ணுஷாவில் தான் பார்த்துட்டீங்க. படம் வரும்போது கண்டிப்பாக பாருங்கள், ஷாங் போகும்போது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் மேலே சொன்னால் ஸ்கூலில் 2 பேரும் ஹீரோயின் படிக்கிற மாதிரி தான். வாத்தியாரை ஒரு கேமராமேனும் ஐஸ்வர்யா மேடமும் சேர்ந்து ஒரு கொடுக்குறாங்க. ஆக்ஷன் டைரக்டரும் பக்கத்தில் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேமரா ரோலிங் ஆக்ஷன் வழக்கம் போல் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஆக்ஷன் டைரக்டர் இந்த டீமில் உள்ளவங்க எல்லாமே நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் பெரிய விஷயமே அதுதான் பேசப்படும். கண்டிப்பாக இது வந்து விஷ்ணுஷாவில் ஒரு சீனை சொல்லி கொடுத்துட்டு ஸ்கூல் இந்த மாதிரி தான் நீங்கள் நடிக்கணும், க்யூட்டாக இருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க சீரியஸாக இருக்காங்களே, இவர் சிரிப்பு காமிச்சிருவாங்க. நீங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீனை பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஹீரோயினுக்கு வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம கேப் போட்டிருக்கேன். அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன். முக்கியமான கேரக்டர் நான் படத்தில். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் சொல்லும் போது ஒரு சீன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஹீரோயின் வந்து கவனமாக கேட்குறாங்க. அப்படியே கேரக்டருக்குள்ளே போன மாதிரியே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்காங்க. கண்டிப்பாக பேர் லெவலில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹீரோயின் ஃபஸ்ட் ஹீரோயின் இப்போ தான் பார்க்குறோம். எடிட்டர் பார்த்தீங்களா இல்லை, உடனே ஸ்பாட் எடிட்டிங் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் சிரிக்கிறாரு, என்னப்பா உடனே சாங் எடுத்து உடனே எடிட் பண்ணுறது இந்த படமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தினேஷ் மாஸ்டரும் ஷார்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஒரு பயமும் இருக்குது, லவ்வும் இருக்குது, அப்படியே கலந்த மாதிரி ஸ்கூலில் போயிட்டு இருக்காங்க. அது மாண்டேஜில் வரும்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த கல்யாண சீன் வந்து வேறு லெவலில் இருக்குது. பிப்ரவரி 9 படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக பாருங்கள். 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சாங் முடியும் போது லவ் பிக்கப் ஆகிடுச்சு. அந்த தலையில் வந்து பூ வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. பார்க்கறதே க்யூட்டாக இருக்காங்க ஹீரோயின். தங்கதுரை வந்து முடிஞ்ச வரையும் காமெடியை கொடுத்துருக்காரு. நடுவில் வந்து கலாகலான்னு கலாச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் வரும்போது கண்டிப்பாக பார்ப்போம். காரைக்கால் கூட வந்தார், அவரை மீட் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பேருக்குமே லவ் கனெக்ட் ஆகி செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது படத்தில் தான் பார்க்கணும். இது சூப்பரான ஒரு லவ் ஸ்டேஜ். லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணல, அவங்க தயாரிப்பு. இப்போ ரெஜன் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ரெஜன் மூவிஸ்னால் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஏன் பொங்கலுக்கு இந்த படம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சோசியல் மீடியா பேசிகிட்டு இருந்தாங்க. சில சீன்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரீஷூட் பண்ணாங்க அப்படின்னா அந்தமாதிரி சான்ஸே இருக்காது. சூப்பர் ஸ்டார் படம் அந்த மாதிரி கவனக்குறைமை யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கிரிக்கெட் சம்மந்த படமாக இருக்கும். லவ்வும் இருக்கும். ஒரு ஆக்ஷன் எமோஷன் எல்லாமே இருந்த ஒரு படமாக பக்காவாக அமைஞ்சிருக்கிற படம். இந்த சாங்ஸில் ஃபுல்லாகவே வந்து விஷ்ணு விஷால் தான் வராரு. சூப்பராக இருக்குது. இன்னொரு ஹீரோவும் இருக்கிறாரு, பட் அவர் வரல. சூப்பர் ஸ்டார் கலந்த மாதிரி ஒரு சாங்ஸ் இன்னும் காமிக்கல. அது எடுக்க விட வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு லெவலில் பார்க்கலாம். நான் ரெஜன் மூவிஸ்னால் கண்டிப்பாக 4 தேட்டரு 50 தேட்டரு 100 தேட்டரு 3 தேட்டர் கொடுக்க மாட்டார். அடித்தார்னா எல்லா தேட்டர்லையும் அடிப்பார். ஓகேவா, 2 தேட்டர் தான், 2 தேட்டரும் என் படம் ஓடணும்பா, அப்போ தப்பா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சம்பவம் பேசுகிறவருங்க உதயநிதி ஸ்டாலின். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பயங்கரமாக போகும்னு நினைக்கிறேன். இப்போ 3 படம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அதெல்லாம் இது ஸ்லோவாக இருக்குது, அதெல்லாம் தூக்கிட்டு நம்ம லால்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் நிற்கும். சூப்பர் ஸ்டாரை பார்த்து ரசிப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். பிப்ரவரி 9 படம் ரிலீஸு. ஏன்னா பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அதுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. அதனால் வந்து போட்டிகள் போராமல் இதெல்லாம் தேவையில்லை. நம்ம தனியாக வந்தாலும் வேறு லெவலில் வருவோம் அப்படி முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சாங் இப்போ சொல்லியிருக்கேன், இந்த மேக்கிங் வீடியோவும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைங்க தட்டி விட்ருங்க. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய்.